எல்லாம் போகாது. இன்னைக்கு இந்த வசனத்தை உங்க இதயத்துல எழுதுவார். இந்த வசனத்தை படிச்சீங்களா? 3 தடவை படிக்க, சத்தமா படிங்க. இன்னும் ஒரு விஷயம் கூட, இந்த ஒரு வசனம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு உரிய இன்றைக்கு உயிர்த்தெழுந்த செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார். அப்ப முதல் லூக்கா எழுதின செய்தி நூல் படிங்க 24. நான் சொன்னேன்ல எம்மாவூருக்கு போற சீசனுக்கு மத்தியில அதை படிங்க 24 லூக்கா. நிறைய வசனம் கொடுத்தா உங்களுக்கு லேட் ஆயிடும். 24 30 31 இருக்குல்லவா, எல்லாம் சேர்ந்து படிக்கணும், எல்லாம் சேர்ந்து படிக்கணும். பிரதர், இன்னைக்கு இந்த திருவிழத்து கொடுங்கயா நீங்க சொல்றப்ப நான் கார்ல உட்கார்ந்துருக்கேன். டக்குனு கர்த்தர் என்னோட பேசுறாரு. அப்பா, நான் உயிர்த்தெழுந்த பிறகு, உலகத்துல இப்படி ஒரு மெசேஜ் யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு எம்மாவூருக்கு போற சீஷர்களோட பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்க முன்னாடியே டிக்ளேர் பண்ண, நான் திருவிழத்து கூட சொன்னாங்களா? அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. போற வழியில இவரும் ஒரு வழிபோக்குற போல அவ கூட சேர்ந்து போறாரு. சிலங்களா இருக்கணும். ஒவ்வொரு திருவனுக்கும் இந்த இடத்துல இயேசு, நீங்க கேஷுவலா உட்கார்ந்து மெசேஜ் ஒழுங்கா வராது, அப்படியே இருட்டிங்க. ஒரு 3 மாசத்துக்கு சந்தோஷம் மெசேஜ் கேட்கணும். நீங்க சத்தமா சொல்லுங்க. இப்ப இங்க எம்மாவூருக்கு போற சீஷர்களோட உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வந்தாரு. வரும்பொழுது முதல்ல என்ன பண்றாருன்னா, நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க ஏற்கனவே திருவிருந்துக்குன்னு போறாங்களாங்க? திருவிருந்துக்கு போறாங்களா? போடலப்பா. இந்த இடத்துல அப்ப அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் படிக்கல. அப்ப எல்லாருக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் படிக்கல. இப்படி 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 யாரு யாரு? சகோதரர்கள், சகோதரிகள். மாற்றி பண்ணிடக்கூடாது. எல்லா இடங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. கட்டி பிடிச்சிக்கோ. சவுதி அரேபியா ஸ்டைல பண்ணுங்கப்பா. பாத்தீங்களா, 4 பேர் கட்டி பிடிச்சிருக்கீங்க. இது என்ன திருவிழா நடக்கிறப்ப இப்படி பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்து. எல்லாம் பல்லு விளக்கிருக்காங்க. முத்தம் கண்ணத்துல கொடுக்க வேண்டாம், சைட்ல கொடுங்க. முத்தம் கொடுத்து வாழ்த்துங்க. என்ன பவுல் சொல்வாரு, நான் முத்தமிட்டு வாழ்த்துகிறேன். திருவிருந்து நம்ம சபையில எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, சகோதரிகளையும் சகோதரிகளையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இது என்னன்னா ஒரு தேவனுடைய அன்பு, பேரன்பு. அல்லேலூயா. சுத்தமானால் நான் ஜூன் மாசம் கனடா போவேன். அதுக்கு முன்னாடி திருவிழுக்கு மற்றபடி இந்த மாதிரி நாட்கள்ல வருவோம் இருந்து சத்தியத்தை இன்னும் தியானிச்சு இன்னைக்கு உங்க கூட திருவண்ணத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. சரி, அப்படியே ஆண்கள் பெண்கள் ஒரு வருஷம் நடங்க. அப்படியே எங்க தம்பி மேல போட்டோ எடுத்துருவாங்க. ஓகே, சூப்பரா இருக்கீங்க. எல்லாம் கவர் ஆகுது. இது வீடியோ போயிடுச்சு போல, இருங்க. ஓகே, இப்போ நான் பாருங்கள், உங்களை எல்லோரும் ஹைட்டாக எடுக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் எடுக்க மாட்டீங்க. லொக்கேஷன் இப்படி அப்படியே திருப்புறேன், இன்னும் கொஞ்சம் திருப்புறேன், எல்லோரும் ஹைட் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. எடுங்கப்பா. ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரு. இது நமக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. இந்த பண்டிகையை நீங்க சொல்லுங்க, உலகத்துல யாராவது கொண்டாட முடியுமா? கொண்டாடுறாங்களா? அப்ப இது எப்படி கொண்டாடணும்?
அடுத்த வருஷம் நான் ஈஸ்டருக்கு வருவேன். வர்றப்ப எல்லாரும் இன்னும் உற்சாகமா கொண்டாடணும். இது சும்மா ஒரு நாள் கூத்துக்கு ஏதோ சாப்பிட்டோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறாரு. அதை நினைவு கூறுகிறோம். அடுத்தது இது என்ன பண்டிகை? நம்ம ஓய்வு நாளுக்கு சனிக்கிழமை ஆராதிப்போமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்போமா? அப்ப ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமைப்பா, வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள்.